அனைவருக்கும் வணக்கம். நான் மெஜல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் ஒரு முக்கியமான முடிவை இப்போ நெருங்கியாச்சு. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த கதையில். அதில் மிச்ச எல்லா ட்ராக்கையும் துண்டிச்சு விட்டாச்சு. இந்த பழனிசாமி ட்ராக்னு ஒரு ட்ராக் இருந்துச்சு, அதாகட்டும் ராதிகான்னு ஒரு பெரிய ட்ராக், அதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போலாம் ஜெனியை காணோம், அமிர்தாவை காணோம். செடியனுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைங்கிறனால அவர் வீட்டில் இருக்காரு. எழில் இப்போ எப்படியோ திருப்பி வர வச்சுட்டாங்க. இதை தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை விஷயத்தில். இப்போ இருக்க ஒரே பெண்டிங் ட்ராக் இனியாவுடைய ட்ராக் மட்டும் தான். இனியாவுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இப்போ இனியாவுடைய ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேராக நிதிஷ் ஆஃபீஸில் பிரச்சனை பண்ண ஆஃபீஸில் எல்லாரும் என்ன உங்கள் புருஷன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பேருக்கு இப்போ நிதிஷ் தான் அதுன்னு வேற தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ இனியா வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு விவாகரத்து வேணும், நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேங்கிறாங்க. நல்ல முடிவு. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோபியும் பாக்கியம் அது கரெக்டான முடிவு தான். ஆனால் இப்போவே அப்ளை பண்ணால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு இழுத்தடிப்பாங்க. கொஞ்ச நாள் ஆற போட்டு அப்புறமா பண்ணுவோம், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டால் அவங்க கோவப்படுவாங்க, நம்மளும் கோவப்படுவோம்னு என்னென்னவோ லாஜிக் பேசுகிறாங்க. சும்மா இழுத்தடிக்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பேசப்படுற மாதிரி இருக்குது. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ எழில் வேற கோவப்படுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் கிடையாது, அந்த குடும்பமும் சரியில்லை, அவனும் சரியில்லை, அதனால உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்னா நாங்கள் சொல்கிறத கேளுடா அப்படின்னு கோபியும் பாக்கியாவும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இனியா என்ன பண்ணுறாங்க, கண்ணாடியை பார்த்து அவங்க தாலியை டபக்குன்னு கழட்டிடுறாங்க. அந்த உறவுக்கு நமக்கு இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தாலியை கழுத்து இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க. இந்த சமயத்தில் தான் இப்போ பாக்கியா கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு இவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இனியா என்ன சொல்கிறாங்க, நிதிஷ் என் ஆஃபீஸ் பிரச்சனை பண்ணாரு, எல்லாரும் கேட்டாங்கிறத சொன்ன உடனே பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஈஸ்வரி இப்போ தான் என்ன இருந்தாலும் நீ சொன்னதை நாங்கள் கேட்டுருக்கணும் பாக்கியா, தப்பு பண்ணிட்டோம் பாக்கியாங்கிறாங்க. போதும் போதும் நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஏன்னா நாளைக்கே திரும்பி பாக்கியாவை எதிர்த்து பேசுறதுக்கோ இல்லை பாக்கியாவுக்கு எடுக்கிற முடிவு இல்லை தப்புன்னு சொல்கிறதுக்கோ ஈஸ்வரி தயங்க போகிறதே கிடையாது. இப்போ தான் பாக்கியா எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, நிதிஷ் நேரம் அங்கே வந்தான் அப்படிங்கிறத சொன்ன உடனே இவங்க எல்லாம் வெகுண்டு எடுத்து போய் அங்கே சண்டை போட போகிறாங்க. இது ஒரு போலீஸ் கேஸாக மாறப்போகுது, எல்லா பிரச்சனையும் அடுத்து வரப்போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுது, கதையுடைய முடிவில் ஆகாஷை சேர்த்து வச்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு இப்போ தேவையான ஒரு விஷயமா இது. நிறைய நடக்கிற விஷயங்கள், டௌரி பிரச்சனைகள், அப்புறம் பையன் சரியில்லை அப்படின்னாலும் சேர்ந்து வாழுன்னு சொல்கிற பெற்றோர்களுக்கு இடையில் இப்போ தைரியமாக நம்ம பொண்ணுக்கு தான் முடிவு, அவளுக்கு இப்போதைக்கு உடனே மாப்பிள்ளலாம் பார்க்க வேணாம், அவள் பார்த்து அவள் என்ன பண்ணுங்கிறத டிசைட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்கிறது சரின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.